அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியான 3 மிக முக்கியமான அறிவிக்கையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒன்று வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோடு பண்ணோம். கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுடைய டோட்டல் மார்க் லிஸ்ட்டை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டண்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து அவங்களுடைய அந்த எக்ஸாமுடைய மார்க் லிஸ்ட்டை வந்து யாரோ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய மார்க் லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணது அப்படின்னு தெரியாது, சிலவர் தெரியாது. ஒரு ரிசல்ட்டு வரும்போது அந்த எக்ஸாம் எப்போ வந்துச்சு அதை நான் சொல்லி வீடியோ போடுவோம். அப்போ தான் தெரியும் அது. இந்த எக்ஸாம் வந்து கடந்த வருடம் அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெளியான ஒரு எக்ஸாமு. இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமில் வெளியானது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 6 போஸ்ட் தான் இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா 4 போஸ்ட்டு வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டும், ஒரு போஸ்ட் மட்டும் இன்டர்வியூ போஸ்ட்டும் கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 போஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் சபார்டினேட் சர்வீஸ் கீழே வருது. இந்த இன்டர்வியூ போஸ்ட்டு மட்டும் தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ் கீழே வருது. இந்த இன்டர்வியூ போஸ்ட் 2 போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட் மொத்தம் 4 போஸ்ட்டு. இப்போ இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உண்டான இதை மட்டும் தான் இப்போ வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஓரல் டெஸ்ட்னால் இன்டர்வியூ தானே. ஸோ அந்த இன்டர்வியூ டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கை மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட் இன் எவாலுவேஷன் அண்டு அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ் கீழே இந்த எக்ஸாம் வருது. மொத்தம் 2 போஸ்ட்டு, ஜென்ரலில் 1, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1. இதுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 36,900 ரூபாலேருந்து ஆரம்பிக்குது. 1,16,600 வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி. அப்போ ஓரல் டெஸ்ட்டு அப்படின்னாலே இன்டர்வியூடைய ரிசல்ட்டை மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா 6 பேருடைய இது வெளியிட்டிருக்காங்க. அப்போ 1:3 மணிக்கு அங்கே வெளியிட்டிருக்காங்க. அப்போ 2 போஸ்டிங், ஒரு போஸ்ட்டு எஸ்சி, ஒரு போஸ்ட்டு எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வருது. இப்போ ஒரு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேனில் வருது. ஸோ அதனுடைய டீட்டெயிலாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் இந்த அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க் எவ்வளவு, இன்டர்வியூவில் அவங்க வாங்கின மார்க் எவ்வளவு, 2யும் ஆட் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. இது அடுத்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே தெரிஞ்சு போகும் யார் செலக்ட் ஆக மாட்டாங்கன்னு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து இது உள்ளது. ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடந்தது கடந்த ஜூலை மாதம் எக்ஸாம் நடந்துச்சு. ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து இப்போ விட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா இதனுடைய இந்த பிடிஎஃப்பை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் குரூப் இருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் நிறையா இருக்கும். அதில் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போய் கிடைக்கல இந்த பிடிஎஃப் அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இந்த எல்லா பிடிஎஃப்மே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கிறலாம். தேங்க்யூ.